அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத் வ மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் அருமை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை வலுவாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சங்கை பொருந்திய இமாம்கள், இறை நேசர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய உலமா பெருந்தகைகளே, சங்கை பொருந்திய நம்முடைய ஹஜரத் கிப்லா ஆயிரக்கணக்கான உள்ளங்களுக்கு, வறட்சி அடைந்த உள்ளங்களுக்கு ஆன்மீகம் என்கின்ற மெஞ்ஞான பெருமழையை நாடெல்லாம் சென்று பொழிந்து கொண்டிருக்கின்ற ஹஜரத் கிப்லா அவர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதின் கண்ணியம் நிறைந்த நிர்வாக பெருந்தகைகளே, நம்முடைய இமாம் என் அன்பிற்குரிய நண்பர் யாக்கூப் சிராஜி ஹதரத் அவர்கள் பல மாதங்களாகவே நற்செய்தியை காதில் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஹதரத் கிப்லா அவர்கள் வருகிறார்கள், அழகான ஒரு திக்ரு மஜ்லிஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று பல மாதங்கள் கட்டளையிட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுடைய பெரிய கிருபை, ஒரு நல்ல ஒரு சாலிகுடைய சகவாசம் இருக்கிறதே, சில சனப்பொழுது சகவாசம் எத்தனையோ பல்லாண்டுகள் இஹ்லாஸான வணக்கத்தை விட சிறந்தது என்று நமக்கு ஆன்றோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சகவாசத்திலே அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே முரீதுகள் கேள்வி கேட்டார்கள், ஏன் தாங்கள் அதிகமாக பிரச்சாரம் செய்வதில்லை, மௌனமாகவே இருக்கிறீர்களே, இர்ஃபானை பற்றி, இந்த மெஞ்ஞானத்தை பற்றி மக்களுக்கு அதிகம் தாவா கொடுப்பதில்லையே என்று கேட்டார்கள். அதற்கு அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான பதில் சொன்னார்கள். மெஞ்ஞானம் என்பது அல்லாஹுவுடைய தர்பார். அல்லாஹுவுடைய தர்பாரிலே யார் வர வேண்டும் என்று அல்லாஹ் தானே விரும்ப வேண்டும், நான் எப்படி விரும்ப வேண்டும் என்றார்கள். ஒரு காமிலுடைய சகவாசத்திலே வந்து அமர்ந்து உள்ளத்தை பறிகொடுக்கின்ற அந்த பாக்கியம் இருக்கிறதே, இதை டிக்ளேர் செய்வது அல்லாஹ். நான் போய் ஒவ்வொரு மனிதரையா அழைக்க முடியுமா? அவன் நாடாமல் நான் என்ன செய்ய முடியும்? எனவே நான் மௌனமாக இருக்கிறேன் என்றார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, நல்ல சுஹபத்தில் அல்லாஹ் நாடி அமர்ந்திருக்கின்றோம். ஜிந்தா ஷா மதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள். இந்தியாவை ஆண்ட
பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் இந்த செய்தியை அறிகிறார்கள். அதிலே ஒரு அமைச்சர், மிகச்சிறந்த அமைச்சர், அவருக்கு பேரவா பெருங்காதல் கொழுந்து விட்டு எரிகின்றது. ஜிந்தா ஷா மதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் ததும்புகிறது. கடிதம் எழுதுகிறார்கள், மடல் வரைகிறார்கள். உங்களை நான் சந்திக்க வர வேண்டும், என் மன்னருக்கு இது பிடிக்காது. உங்களை போன்ற பெரியோர்களை சந்திப்பது என் மன்னருக்கு பிடிக்காது. எனவே என் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வரவா, இந்த மந்திரி பதவியை உதறிவிட்டு வருகிறேன், உத்தரவிடுங்கள் என்று அந்த அமைச்சர் கடிதம் எழுதுகிறார்கள். ஜிந்தா ஷா மதார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த பதில்தான் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நமக்கு பொருந்தும். சொன்னார்கள், இந்தியாவிற்குள் நான் நுழைந்து யார் யாரை சந்திப்பேன் என்ற பட்டியலை அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டான், அதிலே உங்கள் பெயரும் இருக்கிறது, நீங்கள் வர வேண்டாம். இந்துஸ்தானிலே என்னால் ஃபைஸ் பரக்காத்துகளை அடைய வேண்டியவர்களின் பெயர் பட்டியல் வழங்கப்பட்டு விட்டது. அமைச்சர் அவர்களே, அதிலே உங்களுடைய பெயரும் இருக்கிறது. எனவே நீங்கள் அவசரப்பட்டு பதவியை உதறிவிட வேண்டாம் என்று பதில் மடல் வரைந்தார்கள். அந்த கடிதம் வந்தவுடன் ஆனந்தத்திலே அமைச்சர் அன்றைக்கு 1,00,000 தீனார் சதக்கா கொடுத்தார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஒரு பெரியாருடைய சகவாசத்திலே அமர்வது இருக்கிறதே, அல்லாஹ் தீர்மானிக்கின்ற ஒன்று. நம்முடைய ஜட்ஜ்மெண்டில் நிச்சயமாக அது இல்லை. எனவேதான் அல்லாஹ் தஆலா தான் நாடிய நல்லடியார்களுக்கு அந்த சுஹபத்தின், சகவாசத்தின், ஃபைஸ் பரக்காத்தின் பாக்கியங்களை தருகிறார். திக்ருடைய மஜ்லிஸ். ஏன் நாம் தனியாக திக்ர் செய்ய முடியாதா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் நமக்கு தெரியாதா? பெரியோர்களே, சகோதரர்களே, திக்ரை திக்ராக செய்வது. ஃபஸ்ஸலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். முதலில் திக்ரு செய்யுங்கள் என்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கதீரா. அல்லாஹ்வை அதிகமாக 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 திக்ரு செய்யுங்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சங்கை பொருந்திய உலமாக்கள் நாமெல்லாம் இருக்கிறோம். கட்டளை உذ்குருல்லாஹ், இது ஆணை சொல், இது அம்ரு. திக்ரு செய்யுங்கள், அல்லாஹ் கட்டளையிடுகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த கட்டளை அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா பரிணாமப்படுத்துகிறான் பாருங்கள். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். திக்ர் முற்றி போய் நடக்கையிலும் திக்ர் செய்யுங்கள், அமர்கையிலும் திக்ர் செய்யுங்கள், ஒருக்கணித்து உறங்குகின்ற போதும் திக்ர் செய்யுங்கள். திக்ர் அப்படி முற்றி 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 எல்லா நிலையிலும் திக்ராக மாறிவிடுங்கள். பெரியோர்களே, அப்படி நாம் திக்ர் செய்ய ஆரம்பிக்கிற போது என்ன ரசவாத மாற்றம் நிகழுகிறது பாருங்கள். ஆனா ஜாலிசு மன் தக்கரணி, அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னை சொல்லுகிற போது உன் பக்கத்திலே வந்து நான் இருக்கிறேன், அல்ல அமர்ந்து கொள்ளுகிறேன். எங்கே அமருவது? ஒரு ஸ்டெப் பக்கத்திலே அமருவானா? அல்லது ஒரு சபையிலே வந்து அமருவானா? எங்கே அமருவது? கல்புல் மூமினி அர்ஷுல்லா, உன்னுடைய உள்ளத்திலே வந்து நான் அமருகிறேன். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உன் பிடரின் நரம்பை விட நான் நெருக்கமாகி விடுகிறேன். என் பெயரை சொல்லி என் அடியானுடைய நாவு அசைகிற காலமெல்லாம் அந்த அடியானோடு நான் இருக்கிறேன். அல்லாஹ் இப்படி மாறி விடுகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படியானால் அந்த திக்ர் எது? இவ்வளவு லாபகமாக வசீகரித்து வர்ணித்து விசாலப்படுத்தி சொல்லுகின்ற அந்த திக்ர் எது?
ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அந்த ரகசியத்தை அஹ்லு ذிக்ரிகளிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்சர் மறைக்கப்பட்டு விட்டது, விடை மறைக்கப்பட்டு விட்டது. வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் சரணடைந்த அவர்களுடைய பாதைகளை இத்திபா செய்யுங்கள். கேள்வி இல்லை. இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த திக்ருடைய ரகசியங்களின் முடிச்சுகளை நமக்கு அல்லாஹு தஆலா உஷார்படுத்துகிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, அஹ்லு திக்ர் யார்? அஹ்லு திக்ர், திக்ருக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் 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 என்று சொல்லி திக்ராகவே மாறிவிட்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகைகள் இந்த உலகத்திலே உலகம் உள்ளவரை இருப்பார்கள். ஆயத்து இருக்கிற வரை ஆயத்துடைய அந்த மானா இருக்கும் அல்லவா? யோசித்து பாருங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர், ذிக்ர் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் ஒரு குழுவை குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்து உள்ளவரை அஹ்லு ذிக்ர்கள் இருப்பார்கள் அல்லவா? அந்த அஹ்லு ذிக்ர்களை கண்டறிந்து அவர்களிடத்திலே சரணமடைந்து உங்களை ஒப்படைத்து நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அப்படி திக்ர் செய்தால் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், உங்களுடைய வழிகாட்டியாக, உங்களுடைய உஸ்தாதாக நான் அல்லாஹ் நானே மாறிவிடுகிறேன். எப்பேற்பட்ட பதவி! என்ன சாதாரணமான நிலையா? அஹ்லு ذிக்ர்களை பற்றி அல்லாஹு தஆலா வரலாறு நடிகளும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அஹ்லு ذிக்ர்களினுடைய சகவாசத்திலே ஒரு மனிதன் வந்த பிறகு அந்த மனிதனுக்கு ரப்புடைய கனெக்ஷன் எப்படி வருகிறது பாருங்கள். அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் இரவு நேரம் கொஞ்சம் அசந்து விட்டார்கள். இரவுதானே இறை நேசர்களுக்கு கொடுப்பினைக்குரிய நேரம், இரவுதானே அவர்களுக்கு பொற்காலம். ராபியத்துல் பஸரியா அம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் இரவாகிவிட்டால், யா அல்லாஹ் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன, யா அல்லாஹ் இதோ நிலா தெரிகிறது, அரசர்கள் தங்கள் அந்த புறத்திலே ஓய்வெடுக்க போய்விட்டார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இணையோடு ஒதுங்கிவிட்டான். ரப்பே, இந்த இரவில் நான் என் நேரத்தை உனக்கு அர்ப்பணித்து விட்டேன். விடுகின்ற வரை வணங்குவார்களே அந்த இரவு பொழுது இறை நேசர்களுக்கு வரப்பிரசாதம் அது. அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொஞ்சம் அசந்து விட்டார்கள். ஹூருலியின் பெண்கள் கனவிலே வந்து விட்டார்கள். என்ன அபூ சுலைமான், என்ன தூக்கம்? எங்களை அடைகின்ற ஆசை இல்லையா? எங்களை அடைகின்ற உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்காக பல்லாண்டுகள் காத்திருக்கிறோமே என்ற அந்த சுவனத்து பெண் சொன்னவுடன் பதறி அடித்து விழித்து விட்டார்கள். பதட்டமாகிவிட்டது. அந்த பெண்களினுடைய முகத்திலே தெரிந்த நூர் இவர்களுக்கு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி விட்டது. என்ன உங்கள் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதே, சுவனத்து பெண்களே, உங்கள் முகத்திலே நூர் கொட்டி கிடக்கிறதே, என்ன தேஜஸ் என்ற அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள், அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களை போன்ற நல்லடியார்கள் தஹஜ்ஜத்தில் கண்ணீர் சிந்துவார்களே, அந்த கண்ணீரை எடுத்து சுவனத்து பெண்கள் முகத்திலே தடவிக்கொள்வார்கள். எனவே ஹூருலியன்களுக்கு அழகு கூடுகிறது என்றார்கள். அல்லாஹ் தஹஜ்ஜத்திலே அழுகின்ற மக்களுடைய கண்ணீரை பூசித்தான் நாங்கள் அழகாகுகின்றோம் என்று அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அந்த சுவனத்து பெண் சொன்ன செய்திகளை எல்லாம் சரித்திரங்களிலே படிக்கின்றோம், பார்க்கின்றோம். இவர்கள்தான் அஹ்லு ذிக்ர்கள், அல்லாஹுவாலிகள், அல்லாஹுவை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட மேன்மக்களை தேடி பிடித்து ஓடுங்கள். பெரியோர்களே, சகோதரிகளே, அஹ்லு ذிக்ர்கள், அஹ்லு ذிக்ர்கள். பிஷ்ரு ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹாஃபி என்றால் உலமாக்கள் அமர்ந்திருக்கிறோம், காலணி அணியாதவர்கள். காலணி அணிய மாட்டார்கள், ஏதோ அவர்களுடைய நிலை அது. காலணி சுன்னத், அவர்களது நிலை அது. காலணி அணிய மாட்டார்கள். அஹ்லு ذிக்ர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற சிறப்புகளை பாருங்கள். பிஷ்ரு ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த பாதையிலே நடப்பார்களோ அந்த பக்தாது மாநகரத்திலே கால்நடைகள் பாதையிலே சாணமிடாதான்.
பிஷ்ரு ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு இறை நேசர் வெறும் காலோடு நடக்கிறார் என்பதற்காக ஆடு மாடுகள் பாதையிலே அசுத்தம் செய்யாது அல்லாஹ் செய்தான் அதை. அதுதான் அகுலுதுக்கிறர்கள், அதுதான் அகுலுதுக்கிறர்கள். ஒரு நாள் ஒரு மனிதர் தன்னுடைய குதிரையை பிடித்துக் கொண்டு பகதாது மாநகரத்திலே நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த கால்நடை எச்சமிட்டது, சாணமிட்டது. அதை பார்த்து அலறினார் அந்த மனிதர். என் கால்நடையை பாருங்கள், அசுத்தம் செய்கிறது பாதையிலே. பிஷ்ரு ஹாஃபி என்ன ஆனார்கள் என்று கேட்டார். பாதையிலே நஜீஸாக்கி விட்டது, பிஷ்ரு ஹாஃபி என்ன ஆனார்கள் விசாரித்து பாருங்கள் என்றார். விசாரித்தார்கள். பிஷ்ரு ஹாஃபி அப்பொழுது மௌத்தாகி இருந்த நேரம், மௌத்தாகி விட்டார். அல்லாஹ் இருக்கிற வரை அந்த பாதைகளை பாதுகாத்தார். பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அகுலு திக்ருகளை கொண்டாடுகின்றான். அவர்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளின் வாசல்களை திறந்து வைக்கிறான். அல்லாஹ் அவர்களை பிரமிக்க வைக்கிறான். அல்லாஹ் அவர்களை ஆச்சரியப்படுத்துகிறான். எனவேதான் ஃபஸ்அலு அஹ்ல திக்ர், அந்த அகுலு திக்ருகளை தேடி கண்டுபிடித்து விசாரித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிட்டான். அல்லாஹ் ஆணையிட்டான். பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படியெல்லாம் ஒரு நிலைகளை, ஒரு சுவைகளை அடைவதற்குத்தான் பெரியார்கள் திக்ருடைய மஜ்லிஸ்களை நடத்துகிறார்கள். வறண்டு போன மனித உள்ளங்களுக்கு இர்ஃபானுடைய பெருமழையை அவர்கள் பெய்ய வைக்கிறார்கள், செழிக்க வைக்கிறார்கள், உள்ளங்களுக்கு உயிரை தருகிறார்கள், உள்ளங்களை உணர்ச்சியூட்டுகிறார்கள். மனிதன் மரணிப்பதற்கு முன்னே மையித்தான அந்த செத்துப்போன இதயங்களுக்கு ரூஹை தருகிறார்கள். காலத்தின் தேவையாக இருக்கிறது, காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதனால்தான் திக்ருடைய மஜ்லிஸ்கள் நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப தேவை, ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதர் திக்ருடைய டேஸ்டை கண்டுவிட்டால் அவர் அதிலே இருந்து விடுபட முடியாது என்கிறார்கள் ஆரிஃபீன்கள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். செல்போன், அது குழந்தைகள் கையிலே இருந்து பெரியவர்கள் கையிலே வரை அது எவ்வளவு ஆழமாக வேரூன்றி விட்டது. ஒன்று கவ்வி பிடிக்கிறது பாருங்கள். அதைவிட உன்னதமானது திக்ர். திக்ருடைய சுவையை ஒரு மனித உள்ளம் உணர்ந்து விட்டால், அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றால் நான் எத்தீம் என்று அவர் உணர்வார், எத்தீம் என்று அவர் உணர்வார். ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி உலமாக்கள் சொல்லுவார்கள், பாலைவனத்திலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். சாப்பாடு கிடைக்கவில்லையா, தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லையா. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்தார்களா. கேட்டார்கள் முரீதுகள், மாணவர்கள், ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்கள், சாப்பாடு இல்லாமல் வருகிறோமே, பாலைவன பயணம், தாகத்திற்கு கூட சரியான தண்ணீர் கிடைக்கவில்லையே, இதில் அல்ஹம்துலில்லாஹ் தேவையா, என்ன அல்ஹம்துலில்லாஹ் என்று கேட்டார்கள். அதற்கு ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை இல்லை, தாகம் எடுப்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள், பசி எடுப்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். உணவு இல்லை என்கிறீர்களே, பசி வருகிறதே, அந்த பசியை அல்லாஹ் தானே தந்தான். பசியே வரவில்லை என்றால் மனித கதி என்ன? தாகமே எடுக்கவில்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? எனவே தாகத்தை எடுக்க வைத்தான் ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ். பசியை தந்த ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் என்று ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொன்னதாக சரித்திரங்களிலே படிக்கின்றோம், பார்க்கின்றோம். சங்கையான பெரியோர்களே, திக்ர் அந்த அளவிற்கு நம்மை மாற்றி விடுகிறது. திக்ர் அந்த அளவிற்கு நம்மை மெருகூட்டி விடுகிறது. திக்ர் அந்த அளவிற்கு நம்மை மெச்சூரிட்டியாக்கி விடுகிறது. சடங்கல்ல திக்ர் என்பது, சடங்கல். தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய குணங்களை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். இது அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குணம் எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய குணம் உங்கள்
எல்லா பெரியோர்களுக்கும் தெரியும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ் சலாம் அல் மூமின் அல் முஹைமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பீர் அல் ஹாலிக். அல்லாஹ்வுடைய குணங்கள். இந்த குணங்களை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்று சொன்னால்தான் அல்லாஹ்வுடைய குணம் வரும். அல்லாஹ் என்று சொல்ல 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 அல்லாஹ் பார்வையாக வெளியாகின்றான். அல்லாஹ் பசீராக வெளியாகின்றான். அல்லாஹ் சமியாக வெளியாகின்றான். பார்க்கின்ற பார்வையாக, கேட்கின்ற செவியாக, பேசுகின்ற நாவாக அல்லாஹ் மாறுகிறான். ஹதீஸே குதுசியிலே வந்திருக்கிறதே, உலமாக்கள் நமக்கு பயான் செய்கிறார்களே, இப்ப திக்ரு செய்ய செய்ய அல்லாஹ் சமியாக வெளியாகின்றான். யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்ரிபு தொழுதார்கள். ஒரு இமாம் தொழுகை நடத்தினார். தொழுகை முடிந்த பிறகு இமாம் சாஹிப் திரும்பினார்கள். அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து கேட்டார், செலவுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? அமைதியாவே இருக்கீங்களே, சும்மாவே இருக்கீங்களே, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்யறீங்கன்னு இமாம் கேட்டாங்க. தொழுதுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. யஸீதுல் பிஸ்தாமி, நான் தொழுதுட்டு சொல்றேன், மக்ரிபு தொழுதுட்டு சொல்றேன். இப்பதானே தொழுதீங்க, என் பின்னாடி தானே தொழுதீங்க, ராசிக்கே உனக்கு தெரியவில்லையே, உனக்கு பின்னால் தொழுதால் கூடுமா? படியளக்கிற ரட்சகனை தெரியாமல் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே, ரஸாக்கை தெரியாத உங்களுக்கு பின்னால் நான் தொழுதால் அந்த தொழுகை கூடுமா? எனவே தொழுது விட்டு சொல்கிறேன் என்றார். திக்ர் ரஸாக்கை அறிவிக்கிறது. அல்லாஹ்வோடு அவர் காதலாகி விடுகிறார், காதலாகி விடுகிறார். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயணம் செய்தார்கள். லுகர் பாங்கு சொல்லவில்லை. நாம் எல்லாம் என்ன செய்வோம்? பாங்கு சொன்ன பிறகு உது செய்துவிட்டு பள்ளிக்குள் வருவோம், தொழுகைக்கு தயாராகுவோம். அந்த பெண்மணி வயதான மூதாட்டியா. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், வயதான மூதாட்டி, லுகருடைய வக்து வரவில்லை, கிணற்றிலே இருந்து தண்ணீர் எடுத்து ஒழு செய்தார்கள். என்னம்மா பாட்டி, வக்தே வரவில்லையே, ஏன் ஒழு செய்கிறீர்கள்? அதுகபு இலல்லா கபுல யுனாதீனி, அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் போய் உட்கார வேணாமான்னு கேட்டாங்க. இதுதான் காதல். திக்ரு செய்ய 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 அந்த ரப்பின் உன்னை முட்டை பொறி பொறித்து முழு கோழி தான் சமைத்து தட்டை பீங்காந்தனிலே தருவேனே ரஹ்மானே என்று மெஞ்ஞான காதலராக மாறிவிடுகிறார். அந்த வாக்கியம் ஹய்யால சலா என்று அழைத்தான் நான் செல்வது, என் அல்லாஹ் அழைப்பதற்கு முன்னால் நான் போய் அமரணும், அதுக்குத்தான் நான் ஒழு செஞ்சுட்டு ரெடியாகிறேன் என்று அந்த வயதான மூதாட்டி சொன்னதாக இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் திக்ர். நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்கிறோம். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விருண்டோடுங்கள், விரைந்து, ஸ்பீட், ஃபாஸ்ட், ஏக்தம், ஒரே மூச்சாக செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. காலம் கழிந்து கொண்டிருக்கிறது, பனித்துளி போல வயது கரைந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலத்திற்கு முன்னால் இருந்த அதே பொறாமை இப்பொழுதும் என் நெஞ்சத்திலே இருக்கிறதே. அவசரம் என் நெஞ்சத்தை விட்டு மாறவில்லையே. தாழ்வு மனப்பான்மை என்னை விட்டு போகவில்லையே. கால் புணர்ச்சி குடிகொண்டிருக்கிறதே. இந்த உள்ளத்திலே நான் என்ன அல்லாஹுவை சுமக்க போகிறேன் என்ற அந்த கவலை வயது ஆக 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 கவலை அதிகமாக வேண்டும். அந்த கவலைகளை தருவதற்குத்தான் அல்லாஹ் பெரியார்களை தந்திருக்கிறான். அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர, சிந்தித்து உணர்கின்ற அளவிற்கு வயதை தரவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். தஃப்சீரிலே உலமா உஸ்தாதுமார்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் வயதாகி வயதாகி நரைமுடி வருகிற போது அவருக்கு சிந்தனை அதிகமாக வேண்டும் என்கிறார்கள். நாம் யார்? சையதுனா இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், அஃதலுல் இபாதா தஃபக்குர் என்பார்கள். மிகச்சிறந்த வணக்கம் சிந்தனை. அப்படியானால் என் ரப்புக்கு முன்னால் நான் இருக்க காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? அந்த கவலை உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிய வேண்டாமா? எரிய வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், திரைகளை நாம் நீக்கி விடுவோம். திரைகளை நீக்கிவிட்டால் அந்த மரணத்திற்கு முன்னால் எல்லாம் தெரியுமே, அல்லாஹ் தெரிவானே. நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்?
எனவே சங்கையான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த திக்ரின் வாயிலாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் கூட வேண்டும். எனக்கும் அல்லாஹுவிற்கான அந்த இடைவெளி குறைய வேண்டும். என் ரப்பு, அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவது அதுதான். என் ரப்பு, என் ரப்பு அல்ஹமனி அத்தபனி ரப்பி, என்னல்லாஹ் தந்தான், என்னல்லாஹ் பேசுகிறான், என்னல்லாஹ் செய்வான், என்னல்லாஹ் நடத்துவான். அந்த ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் ரப்புல் ஆலமீனாக நாம் தொழுகையிலே கேட்டுவிட்டு போய்விடுகிறோம். அல்லாஹ்வுடைய ஆசை என்னவென்றால் ரப்புல் ஆலமீனாக நாம் அவனை அப்படியே நிறுத்திவிடாமல் ரப்பி என் ரட்சகனே என்ற அந்த கட்டத்திற்கு வர வேண்டும். அந்த உள்ளத்தினுடைய உணர்வை தருவதற்குத்தான் இது போன்ற திக்ர் மஜ்லிஸ்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய ஹதரத் கிப்லா போன்ற பெருந்தகைகள் பயணம் செய்வது இந்த கோடை காலத்தில் எவ்வளவு சிரமம் தாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். அது மெட்ராஸ் வெயில் இருக்கிறதே கொஞ்ச நஞ்சம் அல்ல. அப்படிப்பட்ட அந்த ஒரு கோடை காலத்திலே அவர்களுக்கு இருக்கிற பல பணிகள், ஜமாத் உலமாவுடைய பணிகள், மதரசா பணிகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நம்மை போன்ற இந்த மக்களையும் சந்தித்து கொஞ்சம் அந்த உள்ளத்திலே ஒரு ஹரக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்றால், பெரியோர்களே சகோதரர்களே, நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் இவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த பயணங்கள் எல்லாம் லேசாகுவதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய பயணங்கள் எல்லாம் எளிதாகி அந்த லட்சியம், அந்த நாட்டம் நிறைவேற எல்லாரும் துஆ செய்ய வேண்டும். கொஞ்ச காலத்திற்கு முன்னால் ஒரு இஜ்திமா நடந்தது. அப்பொழுது பல மக்கள் பலவிதமான நாட்டத்தோடு இஜ்திமாவிற்காக ஆடுகளை அறுத்தார்கள். அதிலே தங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதர், ஒரு பெரியார், எங்களுடைய ஷேக் ஆரணி சூஃபி ஹசரத் மததுல்லாஹுல் ஆலி அவர்களுக்காக 4 ஆடுகள் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக நியத்து வைத்து அவர் கொடுத்தார். என்ன கருத்து என்றால், இது போன்ற அந்த காலத்தின் பொக்கிஷங்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே பெரியோர்களே சகோதரர்களை, வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் இந்த நல்ல பெரியார்களுக்காக நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும். இவர்களுடைய பணிகள் எல்லா இடங்களிலும் சிறக்க வேண்டும். மனித பஞ்சம், எங்களுடைய ஆசிரியர் தந்தை அல்லாமா ஷேഖு தப்சீர் PSB ஜீருல் ஆபிதீன் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா பஞ்சமும் குறைந்து விட்டது, மனித பஞ்சம் அதிகமாகிவிட்டது என்பார்கள். இப்படி இயந்திரத்தனமாக மனிதன் மாறி இருக்கிற இந்த காலகட்டத்திலே கிழக்கு வானில் தெரிகின்ற ஒளிக்கீற்று போல ஆரிஃபீன்கள் நமக்கு தெரிகிறார்கள். அவர்களுக்காக நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும். அவருடைய பணிகளை அல்லாஹ் லேசாக்க நாம் துஆ செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களை ரூஹானியத்தான உள்ளங்களாக இந்த உஜூதிலேயே அவனை அடைந்து அறிகின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று துஆ செய்து இந்த அழகான வாய்ப்பை அடியனுக்கு தந்த ஹதரத் கிப்லா பெருந்தகை அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய அன்பிற்குரிய நண்பர் இமாம் ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும், பள்ளியினுடைய நிர்வாக பெருந்தகை அவர்களுக்கும், அன்பிற்குரிய சகோதரர் அபூபாய் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.